வணக்கம். டிவி இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இப்போது எல்லோர் வீட்டிலும் டிவிக்கள் இருக்கின்றன. நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும், இளைஞர்கள் மற்றும் பெரியோர்களின் பொழுதுபோக்கை கழிக்கும் கருவியாக டிவி இருப்பதால், வீட்டில் டிவி இல்லாவிட்டால் எல்லோரும் மனதளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டிவிக்கள் இந்தியாவில் அறிமுகம் ஆனபோது பிக்சர் டியூபுடன் கூடிய கருப்பு வெள்ளை டிவிக்களும் அதன் பிறகு கலர் டிவிக்களும் வந்தன. அப்போது ஒரு 21 இன்ச் கலர் டிவியின் விலை சுமார் 15,000 ரூபாய் இருந்தது. இப்போது விலைவாசிகள் சுமார் 10 மடங்கு விலை ஏற்றம் அடைந்துள்ள நிலையில் 24 இன்ச் முதல் 50 இன்ச் வரையிலான எல்இடி ஸ்மார்ட் டிவிக்கள் சுமார் 8,000 முதல் 60,000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. அட்வான்ஸ் மாடல் டிவிக்களும் இப்போது விற்பனைக்கு வந்து உள்ளன. நமது வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் பல்புகள் மற்றும் டியூப்லைட்டுகள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது சுமார் 1 வருடத்தில் ஃபியூஸ் ஆகிவிடுகின்றன. இவை உடையாமல் இருக்கும் பட்சத்தில் ஏன் ஃபியூஸ் ஆகின்றன? இவற்றின் உற்பத்தியாளர்கள் கூட்டாக பேசி இவைகள் சுமார் 1 வருடம் மட்டுமே பயன்படுமாறு இவற்றை உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு வியாபார தந்திரமாகும். அதே போல ஒரு எல்இடி டிவியின் முக்கிய பாகமான டிஸ்பிளே சுமார் 3 ஆண்டுகளில் போய்விடுகிறது. எல்இடி டிவி விற்பனையாளர்கள் இந்த எல்இடி டிவிகளுக்கு 1 வருடம் உத்தரவாதம் வழங்குகின்றனர். இந்த 1 வருடத்தில் இந்த எல்இடி டிவிகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இலவசமாக சரி செய்து தருகிறார்கள். சில டிவி கம்பெனிகள் பழுதான டிவிகளை உடனே சரி செய்து தருகிறார்கள். பல டிவி கம்பெனிகள் சரி செய்ய பல நாட்கள் எடுத்துக் கொள்கின்றனர். அதுவரை நாம் டிவி இல்லாமல் அவதிக்கு உள்ளாக நேரிடுகிறது. டிவி கம்பெனிகளை தொடர்பு கொண்டு பேசும்போது இதை சரி செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்க வேண்டும். சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து வந்தால் உடனே சரி செய்து தருவார்களா என்று கேட்க வேண்டும். பழுதான எல்இடி டிவியை ஒரு ஆட்டோ, கார் அல்லது பைக் மூலம் கொண்டு செல்லலாம். பைக் மூலம் கொண்டு செல்லும் போது பின்னால் இருப்பவர் டிவியை பிடித்துக் கொள்ளலாம். டிவியின் அட்டைப்பட்டியை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் டிவியை அதில் போட்டு பைக்கில் எளிதாக எடுத்து செல்ல முடியும். பழுதான டிவியை உடனே சரி செய்து தருகிறார்களா அல்லது அந்த பிரச்சனையை தீர்க்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை டிவி வாங்கும் போது அதை நாம் விற்பனையாளரிடை கேட்க வேண்டும். ஒரு எல்இடி டிவியின் ஆயுட்காலம் 3 வருடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த 3 வருடமும் எப்படி நாம் இந்த எல்இடி டிவிக்களை ரிப்பேர் ஆகாதபடி பாதுகாக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குளிர்சாதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜில் இன்பில்ட் ஸ்டெபிலைசர் உள்ளது என்று கூறப்படுகிறது. ஆனால் ஒரு எல்இடி டிவியில் இன்பில்ட் ஸ்டெபிலைசர் இல்லை. நமது வீட்டில் மின்சாரம் ஏற்ற இறக்கம் அடையும் போது எல்இடி டிவி பழுதாக வாய்ப்புகள் அதிகம். ஒரு வீட்டில் உள்ள மின் இணைப்பில் பாசிட்டிவ், நெகட்டிவ் என்று 2 வயர்கள் சரியாக இருந்தால்தான் ஒரு மின்சாதனம் இயங்கும். பாசிட்டிவ் மின் வயரை தொட்டால் ஷாக் அடிக்கும், நெகட்டிவ் வயரை தொட்டால் ஷாக் அடிக்காது என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். இந்த நெகட்டிவ் வயர் மிக முக்கியமானதாகும். இது கட்டானால் என்ன நேரிடும் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. இந்த நெகட்டிவ் சப்ளை கட்டானால் வீட்டில் உள்ள வயர்கள் ஹீட்டாகி எரியும். அப்போது இணைப்பில் உள்ள ஸ்டெபிலைசர் இல்லாத எல்இடி டிவிக்கள், டியூப்லைட்டுகள், எல்இடி பல்புகள் எல்லாம் பழுதாகிவிடும். எனவே ஒரு எல்இடி டிவிக்கு ஒரு ஸ்டெபிலைசர் மிக மிக முக்கியம். விகார்டு போன்ற ஒரு நல்ல கம்பெனி ஸ்டெபிலைசரை எல்இடி டிவியில் அவசியம் பொருத்த வேண்டும். சமீபத்தில் சென்னையில் உள்ள எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. மின் இணைப்பில் உள்ள நெகட்டிவ், அதாவது நியூட்ரல் வயர் மீட்டருக்கு அருகில் கட்டாகிவிட்டது. உடனே வீட்டில் உள்ள ஓடாமல் இருந்த எல்இடி டிவி எரிந்து புகை வந்து விட்டது. அலங்கார எல்இடி விளக்குகள் அனைத்தும் எரிந்து விட்டன. கரண்ட் போய்விட்டது. ஈபிக்கு போன் செய்த பின் 1 மணி நேரம் கழித்து ஈபி ஆள் வந்து பவர் சப்ளையை சரி செய்து கொடுத்தார்.
ஆனால் எல்இடி டிவி ஓடவில்லை. 40 இன்ச் ஜி ஸ்டார் எல்இடி டிவியை ரூபாய் 12,000 விலையில் சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நான் வாங்கி இருந்தேன். அடுத்த நாள் ஜி ஸ்டார் சர்வீஸ் சென்டருக்கு ஒரு ஓலா ஆட்டோ மூலம் எல்இடி டிவியை எடுத்து சென்றேன். 1 மணி நேரத்தில் சரி செய்து தருவதாக சொன்னார்கள். ஆனால் அந்த பிரச்சனை பெரிதாக இருந்ததால் 1 மணி நேரத்தில் சரி செய்ய முடியவில்லை. அடுத்த நாள் அதை இலவசமாக சரி செய்து கொடுத்தார்கள். உடனே ஒரு ஸ்டெபிளைசரை வாங்கி எல்இடி டிவியுடன் பொருத்தி விட்டேன். அந்த டிவியின் கேரண்டி பீரியட் நடப்பில் இருந்தது. முடிந்திருந்தால் சில ஆயிரம் ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும். வாரண்டி பீரியட் முடிந்த ஒரு எல்இடி டிவியின் மதர் போர்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரி செய்ய ரூபாய் 1000 முதல் 2000 வரை வாங்குகிறார்கள். டிஸ்பிளே போனால் டிஸ்பிளே மாற்ற எல்இடி டிவி விலையின் 90% விலையை ரிப்பேர் சார்ஜாக வாங்கி விடுகிறார்கள். ஒரு டிஸ்பிளே போன ஒரு எல்இடி டிவியை சுமார் 500 ரூபாய்க்கு தான் திரும்பி வாங்குகிறார்கள். சைனா எல்இடி டிவிக்கள் விலை குறைவாக உள்ளன. கம்பெனி எல்இடி டிவிக்கள் விலை அதிகமாக உள்ளன. பெரும்பாலான கம்பெனிகள் டிவி டிஸ்பிளேயை தயார் செய்வதில்லை. இந்த கம்பெனிகள் சைனா டிஸ்பிளேயை வாங்கி தங்கள் கம்பெனியின் பெயரை பொருத்தி அதிக விலைக்கு விற்றுவிடுகிறார்கள். டிவியின் பிக்சர் தரத்தை பார்த்து குறைந்த விலையில் எல்இடி டிவியை வாங்குவது சிறந்தது. அதிக விலை கொடுத்து எல்இடி டிவியை வாங்கினால் அதன் டிஸ்பிளேயில் பிரச்சனை ஏற்படும் போது மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். சுமார் 10 ஆண்டுகள் உழைக்கக்கூடிய டிஸ்பிளேயுடன் கூடிய ஒரு எல்இடி டிவியை வாங்கினால் 1 லட்சம் ரூபாய் கூட கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஒரு எல்இடி டிவி மார்க்கெட்டில் இல்லை. அப்படி ஒரு எல்இடி டிவி மார்க்கெட்டில் இல்லை. சுமார் 3 ஆண்டுகள் மட்டுமே உழைக்கும் ஒரு எல்இடி டிவியை அதிக விலை கொடுத்து வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நமக்கு தேவையான கரெக்ட் சைஸ் டிவியை ரூமுக்கு தகுந்தபடி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆன்லைனில் இப்போது நல்ல எல்இடி டிவிகள் கிடைக்கின்றன. வரும் வழியில் அவற்றில் பழுது ஏற்பட்டால் இந்த எல்இடி டிவிகளை வாபஸ் அனுப்ப முடியும். டிவிகளுக்கு சிக்னல் வழங்கும் டிடிஹெச் பற்றி சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். டிடிஹெச் விற்பனை தற்போது பெருமளவு சரிந்துவிட்டது. டிடிஹெச் கம்பெனிகள் தற்போது விளம்பரம் செய்வதை நிறுத்திவிட்டன. வீட்டு மாடியில் நிறுவப்பட்டுள்ள டிடிஹெச்சின் குடை காற்றில் திரும்பிவிட்டால் டிவியில் படம் வராது. சென்னையில் சில காலத்துக்கு முன் ஏற்பட்ட புயல் காற்றின் போது பல டிடிஹெச்சின் குடைகள் திரும்பிவிட்டன. இந்த குடைகளை சரி செய்ய சுமார் 15 நாட்கள் முதல் 25 நாட்கள் ஆயின. அதுவரை டிவி பார்க்க முடியாமல் பலர் அவதிக்கு உள்ளாயினர். ஒவ்வொரு முறை குடை காற்றில் திரும்பும் போதும் அதை சரி செய்ய செலவிட வேண்டி வரும். குடையில் இருக்கும் எல்என்பி மற்றும் டிடிஹெச்சின் செட்டப் பாக்ஸ் பழுது ஏற்பட்டால் அதை மாற்ற செலவு செய்ய வேண்டி வரும். டிடிஹெச்சின் வயர் அறுந்துவிட்டால் வயரை மாற்ற செலவு செய்ய வேண்டி வரும். கேபிள் இணைப்பு செல்ல முடியாத இடத்தில் வீடு அமைந்திருந்தால் டிடிஹெச் போடுவதை தவிர வேறு வழியில்லை. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் தனது குடும்பத்துடன் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்தால் அவரது தாய்மொழியான ஒரியா மொழியின் சேனல்கள் லோக்கல் கேபிளில் இல்லாவிட்டால் அவர் டிடிஹெச் போட்டு அவரது தாய்மொழி சேனல்களை காண முடியும். பிரச்சனைகள் இல்லாமல் பல ஆண்டுகள் டிடிஹெச் சிலருடைய வீடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மறக்கவும் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.